என்னடி இது? ஊரில் எல்லாரும் உங்களை 7 கலர்ஸ் చెప్పింది కదా அதான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். குசும்புடி உனக்கு. கட்டப்பா சாப்பிட்டானா? షో பொடி. బావా నానే కట్టబాకు పోసని పెట్టేస్తాను బావా. బావా கட்டப்பா சாப்பிடலையா? இது வரேன். டேய் கோபப்படாத, வந்து சாப்பிடுவா. கட்டப்பா சாப்பிட்றா. அஞ்சுரம் தம்பி, இப்போ கிளம்புனாதான் சுக்கரவாரம் முடியறதுக்குள்ள அவனை போய் பார்க்க முடியும். கட்டப்பா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ எல்லாம் சாப்பிட்ரு சரியா? பாய் பாய் பாய். மீட்டிங் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தம்பி. அங்கே போய் வெயிட் பண்ண கூடாது. உனக்கு இல்லை, கட்டப்பாக்கு. மூஞ்ச பாரு படி. விநாயகப் பெருமானே, திருப்பதி பாலாஜி, திருத்தணி முருகப்பெருமானே, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி அம்மா தாயே. தரித்திரம் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு என்ன ஓடுற? மணிதான் ஆடிட்டு இருக்க. இருக்கா? எனக்கு மட்டும் முதல் குழந்தை பொண்ணா பிறந்திருந்தா என் வாழ்க்கையே அமோகமா இல்ல. இப்போ மட்டும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க. மணி என்ன ஆகுது? இப்போ போய் பல் விளக்கிக்கிட்டு இருக்க. பேட் லக் ஃபெலோ, பேட் லக் ஃபெலோ. ஹலோ, யாரு பேட் லக் ஃபெலோ? உனக்கு எப்ப இந்த குட் லக் ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? என் ஜாதகத்தை பார்த்தா நீயே ஜாதகம் பார்க்க கத்துக்கிட்ட. அப்படி பார்த்தா இன்னும் 15 இருக்கு. புரியல? உன்னோட 17வது தொழிலாம் ஜாதகம் பார்க்கறது. அப்படி கணக்கு பார்த்தா எனக்கு இன்னும் 15 அட்டெம்ப்ட் இருக்கு. ஓ, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. வால்யூம குறையா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. எந்த கடங்காரன் தெரியல, காலங்கத்தால கூப்பிடுறான். ஹலோ, சாதாரணமா ஜாதகத்துல ஓட்டை இருக்கும், இங்க ஜாதகமே இல்ல ஓட்டையா இருக்கு. என்ன இருந்தாலும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆகாதும்மா. போன மாசம் கூட ஒரு ஜாதகம் வந்தது. பொண்ணு பேர் கூட சித்ரா. நல்லா படிச்சிருக்கா, நல்லா சமைப்பாளாம், மூக்கும் மொழியுமா ஒன்னை விட லட்சணமா இருந்தா. ஏய் என்னடா அதை விட முக்கியமான விஷயம், எல்லா பொருத்தமும் அமோகமா புரிஞ்சிருந்தது. இவன் தான் குவாலிஃபிகேஷன் அது இதுன்னு வேண்டான்ட்டான். இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தான்னு தான் தெரியல. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சில்க் மீனா. சிலுக்கு மீனாவா? பாண்டி வேணா என்ன மீனானே கூப்பிட்டோம், நீங்க என்ன சில்க்னே கூப்பிடலாம். நான் சில்க் நான் எப்படிமா உன்னை சில்க்கு? ஏன் அங்கிள், உங்களுக்கு சில்க்னா பிடிக்காதா? சிலுக்கு பிடிக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு வர்ற பொண்டாட்டி இருக்காள, அவ ஜாதகப்படி அவ பேரு சீல ஆரம்பிக்கணும். சில்க்கு சீதானா அங்கிள்? இப்ப உனக்கு விளக்கமா சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நீ சொல்ற சில்க் இருக்க, அது PQRக்கு அப்புறம் வர்ற Sல ஆரம்பிக்கும். நான் சொல்ற சி இருக்க, அது AB இருக்கு பார், அதுக்கு அப்புறம் வர்ற சி. நான் சொல்ற சில்க் கூட ABC இருக்குல்ல, CHILK சில்க். என்ன பாண்டி இதானே? உங்களுக்காக வச்ச பேரு நீங்களே கூப்பிடலனா எப்படி? மீனா, மீனா நில்லு. சிலுக்கு மீனா நில்லு. என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன அந்த ஆள் பேசுறத சீரியஸ் எடுத்துட்டு இருக்க? நீ தான் பதில் கலாய்ச்சிட்டியே. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாரு? சித்ராவா? என்னை விட அழகா இருப்பாளா? ஓ ஓ, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா பேர் அது? ஜெயகோபால். அப்பா ஒரு ஜெயகோபால், நீ ஒரு கோபால். திட்டாத மீனா, இது செட் ஆகாது. நான் வேற ஒன்னு ட்ரை பண்றேன். அது வரைக்கும் நீயும் அப்பனும் நல்ல ஜாதகம் பாருங்க. போடா. ஹே மீனா. யோ, என்ன முறைக்கிற? அவ ஜாதகப்படி லக்னத்துல ராகு இருக்குடா. அவ உனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது இடக்கு முடக்காவே யோசிச்சுட்டு இருப்பா. உனக்கு புரியுற மாதிரி பாஷையில் சொல்லணும்னா, அவளை தொட்ட நீ கெட்ட. பா செம்மையா இருக்குதல பார்த்தல. டேய், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். நீ குதி, நான் என்ட்ரி ஆகணும். இந்த ஆள் வேற தேவையில்ல பில்டப்லாம் குத்திடு. ஐயோப்பா, சட்டு நல்லா இருக்குது, போகும்போது ஞாபகம் பத்துறா. ஐயோ இந்த பாரா, நான் கடைசியாக அச்சு விட்ட வீடு. என்னட்ட பெயிண்ட்டு நீ என்ன நினச்சா? பெயிண்டா? பா இவ்வளோ பெரிய வீடு அச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள மாட்டிப்போம் போல. வாய கழுவுடா. தபார், இந்த வீட்டில் இருந்து மட்டும் நம்ம கரெக்டாக கொள்ளச்சிட்டோன்னு நினச்சிக்கோ, நம்ம லைஃப்ல பக்கா செட்டில்டு. மாட்டினா பாவ் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். சாரி தலை, மாட்டினா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. வா தலை சீக்கிரத்தோட. டேய்
நானா சொந்த வீட்டு பூட்டா தரகுறா அடுத்து வீட்டு பூட்டுறா சாவி செட் ஆவானா கரெக்டா ஓட்டில போடுதல தல எங்க காலை வச்சு வரதல என் மூஞ்சி மேல காலை வச்சுலாம் ஏய் பாத்தியா இதெல்லாம் நான் ஒரே ஆளா பெயிண்ட் அடிச்சது சும்மாவா நான் தான் கஷ்டப்பட்டாலும் அந்த மஞ்சளை 10 காசு தர மாட்டான் பேசியக்கார கம்னாட்டி விடுங்க தல அதான் மொத்தமா தூக்க போறல அப்புறம் என்ன வா சொல்லுதல டேய் நரி நான் மேலே போறேன் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோ உடனே சிக்னல் கூட அவங்கள பார்த்து சிக்னல் கொடுத்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க மூதேவி சிக்னல் கொடுக்க சொந்த எனக்குடா சாரிப்பா சின்ன கன்ஃபியூஸ் சாரியா உன்னை வச்சு ஒன்று கூட அடிக்க முடியாதா திருட போற நீங்க ஒழுங்கடி போறீங்களா செருப்பால் அடிப்பேன் பயமுறேன். என்னண்ணே இன்னைக்கு எல்லாமே தப்பாகவே நடக்குது. தம்பி நீ சந்திராசனம் வெளியில் கிளம்ப வேண்டாம்னு சொன்னேன், கேட்காம கிளம்பி வந்தீங்கல்ல, இப்படி தான் ஆகும். கரெக்டாக தானே போட்டேன் சக்சஸா டேய் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டேன்டா ஆனால் செட் ஆக மாட்டேன் உடச்சிருக்க வேண்டியது தல உடைக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்துடுவானுங்களா வாடா போலாம் தல இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெறுங்க ஆட்டு வாடா டேய் என்னடா ஓட்ட போயிட்டே இருக்கு பாஸ் அவசரத்துக்கு பக்கெட் கிடைக்கல பாஸ், அந்த வீட்டு கக்கூசில் இதான் எடுத்துன்னு வந்துட்டேன். என்னடா கோடீஸ்வரன்றா கக்கூசில் ஓட்ட போயிட்டு வச்சிருக்கா என்ன பாஸ் கடைசியில் போய் இந்த மீன் எடுத்துன்னு வந்துட்டேன், வறுத்து கூட தூண முடியாது. வறுத்து தூண முடியாதா? டேய் இங்க வாடா, இந்த மீனோட வேல்யூ தெரியுமா உனக்கு? செம்ம காஸ்ட்லி. இதை வித்த நினைச்சுக்கோ குறைஞ்சபட்சம் 50,000 கிடைக்கும். உனக்கு 5,000 எனக்கு 45,000 வச்சு ஜாலியாக சுத்தலாம். நான் சொல்றேன். ஓகே பாஸ். ஓகே பாஸ். முதல்ல தண்ணி போதும் அடடா இருதல் அடடா பிடிக்கிறேன் இருதல் மீன் பத்துறோம். நான் அவங்ககிட்ட அது பைட்டு தான் வாங்கினு வரேன். ஓகே ஓகே. ஐயோ இது வேறு ஒழுங்கு போகுது, இருந்தாலும் ஒரு திட்டோண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. எஸ் ப்ரோ. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். சொல் மீ. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கெட்டி கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துட்டு பக்கெட்டி திருப்பி கொடுத்துருவேன். பக்கெட் இல்லை, ரொம்ப நாளாவே ஒரு ட்ரம் சும்மாவே கிடக்கு. ட்ரம் ஊருட்டிட்டு போ, திருப்பியெல்லாம் தரவேணா. ஏயா குடிக்கார மனுஷா, உன்னை கடையில உட்காரஸ்தே பெரிய தப்பு. இதுல ரோட்ல போற சனியை கூட்டச்சு பேசிட்டு இருக்க நீ. சனியா? உன்னையா? டேய் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா உனக்கு? டேங்கர் லாரியை காமிச்சு ட்ரம்ன்ற இது மூஞ்சிக்கு அஞ்சிக்க அனுப்பு. என்ன சனின்ற நீ? அக்கா அக்கா பைட் ஓட எடுப்பது அதான் பிரச்சனை. தண்ணி லாரி மாதிரி நிக்க என்ன சொல்றீங்க? டேய் உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தா நச்சிக்க. வால மீனுக்கு வேலங்க மீனுக்கு கல்யாணம். இந்த சென்னங்கோ நீ நல்ல வேலை ஹோட்டல் இல்லாத பைட்டே தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஐயோ பக்கெட் கொண்டு வந்தாரு. டேய் மீன் எங்கடா? அது சேப்பாரிட்டும் தண்ணி நேரில் விட்டனே. தண்ணில இல்லையா? ஆமா நீ வர வரைக்கும் அது உருட இருக்கும் பாரு, பாவண்ணே அது. டேய் உன்னை கூட வச்சுக்கிறேன், நான் தான்டா பாவன். சரி வண்டி நம்பரே நோட் பண்ணியா? இல்லைண்ணே அர்ஜென்ட்டாக வந்துச்சு. நான் அது அர்ஜென்ட்டா வந்துச்சா? இனி என் பக்கமே வரக்கூடாது. தெரியலையப்பா. எல்லாம் உன்னாலதான். வீட்லயே இருறான்னு சொன்னேன். கேட்டியா குரங்கு குட்டி மாதிரி வண்டியா இருந்தேன். கார்த்தி நிறுத்திக்கடா. கட்டப்பா கிடைக்க வரைக்கும் இவன் டாங்கர் விட்டுடா. தூக்கிட்டு போங்கடா. தம்பி கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு ஒருத்தனை வர வைக்கிறேன். வாங்க வாங்க. ஏய் அண்ணங்கிட்ட கூட்டி போ. நான் பாத்துக்கிறேன். அவன் கக்கூசு போறான், நீங்க வாங்க வாங்க. வாசங்கரா உனக்கு சார். நேற்று நைட்டு இங்கே திருட்டு போயிடுச்சு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சுருக்காங்க. போலீஸுக்கு போனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். அதான் உன்னை கூப்பிட்டது. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இந்த 6 விரல் டிடெக்டிவ் சங்கராவை நம்பிட்டீங்கல்ல, அது போதும். என்ன காணாம போச்சு, ஏது காணாம போச்சு லிஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சு மூட்டையை கட்டி கொண்டு வந்துடுறேன். அப்படிலாம் மூட்டை கட்டி கொண்டு வர முடியாது. ஏன் இதான் காணாம போச்சு. காணாம போச்சுன்றீங்க? இருக்கே. தூக்கிட்டு போயிட்டானுங்கடா. ஓ சி
செக்ஸி ஃபேஸ். சார் தேவையெல்லாம் பேசாத. எனக்கு என் கட்டப்பா வேணும். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாரியோ அவ்வளோ பேமெண்ட்டு. 6 சைபர் பேமெண்ட் 5 சைபராக பொறுத்தும், 5 சைபர் பேமெண்ட்டு சைபரை எல்லாம் பொறுத்தும் உன் கையில் தான் இருக்குது. எடுங்க சார். நம்ம கட்டப்பாவை கிட்னாப் பண்ணவன கூட இருக்கலாம். ஸ்பீக்கரில் போடுங்க சார். மிஸ்டர் வஞ்சரம். ஆமாம் சார் உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? பேசுங்க சார், கண்டினியூவாக பேசுங்க. அப்போ தான் காலை ட்ரேஸ் பண்ண முடியும். சொல்லுங்கள் சார் நாங்கள் ஸ்கைடெல் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். அத்தாடி. உங்கள் மொபைல் யூசேஜை பாராட்டி உங்கள் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா சார்? ஒரு தயிர் செலுத்த வேண்டியதில்ல. வெயிடா ஃபோனை நேரங்களை தெரியாம மாவனை கையில் மாட்டினேன் சா வச்சிருவேன். ஏய் யாரை பார்த்துறங்கிற? என்னாச்சு பாண்டி? நீங்கள் என்னாச்சு சார்? ஆஃபர் எதுவும் பிடிக்கலையா? மூட்டு போடா வாயில் அதை கட்ட வார்த்தை வருது. அப்போ ஓகே சார், நான் வந்து கிளம்புறேன். கட்டப்பாவோட வரேன் சார். நீங்கள் தைரியம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏன் சார் வீடே ஒரு மாதிரியா இருக்கே? கலர்லாம் கூட ஒரு டைப்பா கச்சா முச்சான்னு. முன்னாடி ஆஃபீஸ் தான் இருக்கும், அந்த இடத்துல கக்கூஸ் இருக்கு. எல்லாம் வாஸ்து சங்கரா. என்ன கலரோ என்ன வாஸ்துவோ, கக்கூஸ் எங்க போனா என்ன சார்? சங்கரா எங்கே போனால் என்னவா? எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான். தெரியாது. சொல்கிறேன் கேட்டுக்க. சொல். நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சான். நமக்குள்ள யாரு பெரியவன்னு. கண்ணு சொன்னுச்சான், உங்களை விட நான் தான் பெரியவன், நான் இல்லாட்டி இந்த உலகத்தை உங்களால் பார்க்கவே முடியாதுன்னுச்சான். கரெக்ட் தானே? காது மூக்கு வாயி எல்லாமே அது பெருமைகளை அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த இவன் அவனா தான் பெருமையை சொல்ல வந்தான். அவனுமா? நீ இந்த லிஸ்ட்லேயே இல்லை, வாயை மூடிட்டு சும்மாருன்னு மற்ற உறுப்புகள்லாம் சொல்லிடுச்சு. இவன் என்ன பண்ணான், 2 நாளைக்கு வெளிக்கே வராமல் தடை போட்டான். எல்லா உறுப்புகளுக்கும் மொழி பிதுங்கி போயிடுச்சு. ஆஹா எங்களை விட நீ தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் ஒத்துக்குச்சு. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது ஃப்ரீயாக வெளியே போகும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சூட்சமம் இருக்கு. அதனால தான் கலரெல்லாம் புதுசாக மாற்ற சொன்னேன். பெயிண்டர் உங்களுக்கு வேண்டியவரா? ஏன்? என்னப்பாச்சு? இருங்க சார், இருங்க என்ன அடிச்சிருக்குன்னு தெரியல. லாரிக்காரன் பண்ற தப்புக்கெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கற? ஆபீஸ் போற நேரத்துல லாரி கொண்டு வந்து நிறுத்துவே நீ. சீக்கிரம் பாரியா. நீ வேற அவசரப்பட்டா இப்படிதான். யோ தண்ணி வச்சு சர்க்கஸ் காட்டுறியா? யோ அடைச்சிட்டு இருந்தியா? என்ன கொடுமை சார்? ஏன் சார் என்னாச்சு? பின்ன என்ன சார், எவ்வளோ பெரிய மந்திரவாதினா, சாரி எவ்வளோ பெரிய மெஜிஷியன்னா, நான் எங்கேயோ போக வேண்டியவன் சார். கையில் வாலியை கொடுத்து தண்ணி பிடிக்க வைக்கிறாங்க. இந்தியா ரொம்ப பேக்கில் போயின்னு இருக்குது சார். சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த மேஜிக்லாம் உண்மையா இல்லைனா போங்க சார்? இல்லை சும்மா நான் தெரியாமல் தான் கேட்டேன். நீ உண்மையான மெஜிஷியனை இன்னும் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை இப்போ வந்துடுச்சு. அதோ மண்டா மாதிரி இருக்கே அந்த லாரி, அப்படியே அதை மறைச்சு காட்டவா? எப்படி சார்? லுக் அட் மீ. ஓய் ஜி பாப்பா, by the power of the Grayskull, give the power, I am யோ என்னடா ஒருத்தனை காணா? ஆமாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாரும் மறந்து போயிட்டாங்களா? நீ ரொம்ப நேரமா அங்கே நின்று முக்கிட்டு கிடந்த, உனக்கு பின்னாடி பிடிச்சிட்டு போயிட்டான். சீக்கிரம் முடிச்சிட்டு கக்கூஸ் போயா, இடத்த நார் அடிச்சிடாத. நாங்கள் போகிறோம், நீ மூஞ்சி அப்படி வச்சுக்காத. ஊத்தியா ஓட்டுறது தண்ணி லாரி, வாயை பாரு டேங்கர் தண்ணி லாரி கேரண்ட முறைக்காத. என்ன நடக்கும் தெரியுமில? 2 வீலர்லயே சைக்கிள்லயே போய் பாரு, அப்ப தெரியும் எங்க அருமை. என்னம்மா? 1 மினிட், எனக்கும் கொஞ்சம் தண்ணி விடுறீங்களா? லக்கி ஃபிஷ்? என்னது இதான் அடைச்சிட்டு இருந்திருக்கா? பாப்பா இது லக்கி ஃபிஷ் இல்லம்மா. இது லக்கி ஃபிஷ் தான். அது என்ன லக்கி ஃபிஷ்? எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். பாப்பா அது என்ன ஏதுன்னு தெரியல, கொண்டாங்க. அதுதான் அங்கிள். கடிச்சு வச்சிருப்பது குடுமா குடு. என்ன சொல்ற? எப்பா அண்ணே, உங்களை பார்க்க கீழே நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே. அதுக்கு திறந்து வந்துருவியா? கதவு மூடிருந்துச்சு, அதான் திறந்துட்டு வந்தனே. அடிங்க போடா. சட்டியா போட்டு குடிங்க, டாப்பா போட்டு குடிங்கண்ணே.
இது எங்க வாங்குனீங்க? இதுவா? இது ஜிஆர்டில வாங்கினது. ஓ, இதுவும் ரொம்ப அழகா இருக்கே. இது எங்க வாங்கினது? இதுவா? இது எங்க பாவா எனக்காக ராஜஸ்தான் போனப்போ வாங்கிட்டு வந்தது. அத்தனை கோஹினூர் வைரம். விலை எவ்வளவு தெரியுமா? 60 லட்சம் ரூபாய். உங்களை மாதிரி முக்கியமான விருந்தாளிங்க வந்தா மட்டும் போட்டுவேன். அப்படியா? கழட்டி வைமா. ஏன் கழட்டன்றல? பாவா பாவா இங்க பாருங்க, கழட்ட சொல்றாங்க எல்லாத்தையும். நான் பாத்துக்கிறேம்மா. வாங்க வெஞ்சிரும். இதெல்லாம் என்ன? ஏம்மா வந்து ஏதாவது டீ காஃபி கொடுத்தியாம்மா? சார் ஜில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? ஜோசியரை நம்ம ஆடிட்டர் ஃபோன் பண்ணுங்க. தம்பி ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. உங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ் வர சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. பாவா பாவா கேளுங்க. பாவா. காஞ்சனா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆடிட்டர் பேசி வெளியே கொண்டு வந்துடலாம். சார், பெயிண்ட் சார். யாருப்பா? சார், இதான் பெயிண்ட் நண்டோட வீடா? நீங்கள் தான் நண்டா? ஆமாம், நான் கொரியர் பாயா? பெயிண்ட் நண்டுங்கிறீங்க, வீட்டுக்கு பெயிண்டே அடிக்காமல் இருக்கு. அதை ஓனர் அடிச்சுக்குவான். உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பெயிண்டிங் வேலை தான், அதான் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா என்னை வச்சு நான் கம்ப்யூட்டர் வேலையை பண்ண முடியும். அதெல்லாம் பெயிண்டிங் அடிப்பேன். எந்த ஏரியாவில் அடிக்கணும் சொல்ல அடிக்கலாம். இங்கே தான் புழல் சென்ட்ரல் ஜெயிலில் போனால் 4-5 வருஷத்தில் வந்துடலாம். போகிற வழியில் அப்படியே பஞ்சரம் சார் வீட்டில் பெயிண்ட் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு போயிடலாம். உள்ள பாயாசம் காய்ச்சிட்டு இருக்கேன். காஞ்சிச்சான் போய் பார்த்து. நானும் உள்ள வருவேன். என் ஒரு ஆளுக்கு தான் காய்ச்சிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணி குடிப்போம். விட மாட்டான் போல் தெரியுது. சரி சொல்லுங்க சார். நான் டிடெக்டிவ், எனக்கு எல்லாம் தெரியும். பேசி தீர்த்துக்கலாமா இல்லை தலைகளை கட்டி தொங்க விடணுமா? தலைகெல்லாம் விட்டு தொங்க விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ஆபாசமாக இருக்கும். பரவாயில்ல, நான் ரசிப்பேன். நீ மானங்கட்டவன் பாப்படா. சார் இங்கே பேசிடலாம் சார். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை சார், நானும் என் ஹஸ்பண்ட் தான் சார் அந்த வீட்டில் திருட போனோம். அங்கே போனால் எதுவுமே திருடுறதுக்கு இல்லை சார். அதனால அந்த மீனை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன் சார். மீன் எங்க போச்சு சார்? செத்து போச்சா? இல்லை சார், பகிட்டி ஓட்டி ஆயிடுச்சு. பகிட்டி மாற்றி எடுத்துன்னு வரதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் அங்கே நின்று இந்த தண்ணி லாரிக்குள்ளே அந்த மீனை விட்டான் சார். அந்த லாரியை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? தெரியாது சார். கை நாட்டு ஃபிலோ. நல்லா யோசிச்சு சொல்லியா? யோசிச்சு சொன்னால் கண்டுபிடிச்சிருங்களா சார்? கண்டிப்பாக. 6 சக்கரம் இருக்கும் சார். இருக்கும். மேலே தண்ணி டேங்க் இருக்கும் சார். பின்னாடி நம்பர் முன்னாடி இன்ஜினு, ஸ்டேரிங்கு, கீழே 2 எலுமிச்சை மரம், 1 மிளகா. நம்பரை தவிர நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கல? எஸ் சார். அப்போ உனக்கு ஒரு அளவும் தெரியாது. ஆனால் ஒன்று சார், சொல்லு. அண்ணன் வீட்டு பக்கத்தில் மெட்ரோ வாட்டர் போர்டு இருக்குது சார். அங்கே நிறைய தண்ணி லாரி நிற்கும். அந்த லாரியில் தான் சார் எதுலேயோ ஒன்று மீன் இருக்கும் சார். மெட்ரோ வாட்டர் போர்டு. அஞ்சரத்துக்கிட்ட சொல்லாதீங்க சார். தண்ணி லாரி கரெக்டு தான் சார். நான் தான் அதை பார்த்தேன். எஸ். தரித்திரியம் என்னைக்கு அது என் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து நல்லா இருந்த என் பொண்டாட்டி கூட உடம்பு சொல்லாமல் போயிட்டான் சார். கையில் ஒத்த பைசா இல்லை. அந்த சனியனை விற்று தான் சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டினேன். 5000க்கு விற்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு சார். மீனுக்கா? எனக்கு சார். முட்டாள், அதை தரித்திரியங்கிற. அது இல்லைன்னா உன் பொண்டாட்டி எப்படி காப்பாத்திருப்ப? ஓகே, உன் பொண்டாட்டி யார்கிட்ட வித்த? டேய், மீனை வித்தேனாண்டா. மீனை யார்கிட்ட வித்த? அந்த ஹாலி பெட் ஷாப்ல வித்த சார். ஆலி கூப்பிட்டீங்களா சார்? இந்தா ஸ்வீட் பொங்கல் சாப்பிடு. ஓ, என்ன பர்த்டேவா? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? நான் என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ, ஏன் சார்? உன்னெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்கு நான் போய் வடபழனி கோயிலில் மணி அடிக்கலாம். புண்ணியமாச்சு கிடைக்கும். யூ ஸ்டூபிட். ஒரு வாரமாக உன் கால்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நீ கஸ்டமர் யார்கிட்டயும் ஒரு கமா போட்டு பேச்சை வளர்க்க மாட்டேங்கிற. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன். அப்போல்லாம் எப்படி கடலை போட்டிருப்ப? அது மாதிரி தான் இங்கேயும் பேசி ப்ராடக்ட்டை வைக்கணும். நேற்று கூட ஒரு கஸ்டமர் திட்டுறாரு. நீ பாட்டுக்கு பட்டுன்னு கட் பண்ணிட்ட. சிரிச்சு பேசினா தான் கஸ்டமர் கன்வின்ஸ் ஆகி ப்ராடக்ட் வாங்குவான். ஏன் சார், நான் சிரிக்கலைங்கிறது அவருக்கு அங்கே தெரியுமா சார்? அது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசணும் தெரியுமா? எப்படி சார் சிரிக்க முடியும்? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இங்கே வேலை செய்யணும். இந்தா கிளம்பு. உனக்கு எது வருமோ அந்த வேலையை தேடிக்க. சார் என்ன சார் இப்படி ஒரு நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் இப்படி திடீர்னு வேலையை விட்டு தூக்குறீங்களே? எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கணும். நீ கிளம்பு. ஐயோ, ஹாய் பாண்டி. என்ன எதிர்பார்க்கல? எதிர்பார்த்திருக்க மாட்டேன். எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காதவங்க வீட்டுக்கு போறவதான் இந்த ஷீலா. ஹே, என்ன சில மாதிரி நின்னுட்ட? மை ஸ்வீட்டி பியூட்டி பாய், கிவ் மீ a high five. Give me a hug man, so long. யார் அவங்க? நீ அப்படி பார்க்குறாங்க? ஹே, உன் வைஃபா? ஏய் தள்ளுங்க. ஹலோ ஃப்ரெண்டு பொண்டாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சொல்லலையா? சொல்லியிருக்க மாட்டான். ஃப்ராடு. நீனும் மாறவே இல்லைடா. காலேஜில் சர்ப்ரைஸ் இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும். உன்கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு திடீர்னு நீங்கள் வந்த? சரியான திருடன்டா நீ. திடீர்னு யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணா விட்டுடுவேனா? அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். சர்ப்ரைஸா? புரியலையே. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. சர்ப்ரைஸ்னா சொன்னா நல்லா இருக்காது. இரு காட்டுறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது.
அது சின்னதா இருந்தாலும் உனக்கு பிடிக்கும், பெருசா இருந்தாலும் பிடிக்கும். லட்டு என்ன ஃப்ரெண்டு பொண்டாட்டி இப்படியா பட்னி போட்டு வைக்கிறது? சரி, ரொம்ப யோசிக்காதீங்க, இருங்க. குட்டி, என்னது இது? ஹர்பல் சர்பத். அதை விடு, எதுக்கு இதெல்லாம்? லக்கி ஃபிஷ்டா, பார்த்தா தெரியல? அது தெரியுது, இப்போதைக்கு இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த மீனோட சேர்த்து அந்த மீனையும் வச்சுக்கோ. சின்ன வயசுல எவ்வளோ கப்பீஸ் பிடிச்சிருப்போம், எனக்கு தெரியாதா மீன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். இருந்து சாப்பிட்டு போங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உங்களை பார்த்தா ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் லக்கி ஃபிஷ் வந்துச்சுல, உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். இனிமே உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே? நீ அதுகிட்ட ஏதாவது கேட்டிருக்கியா? அதுகிட்ட போய் என்ன கேட்குறது சாமி? 33 கோடி தேவர்களும் நம்ம எல்லாரையும் ததாஸ்து ததாஸ்துன்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். இந்த மாதிரி அபூர்வமான உயிரினங்களுக்கெல்லாம் எதை கேட்டாலும் கொடுக்குற சக்தி உண்டு. எப்படி பார்த்தாலும் உனக்கு பெரிய கண்டம் ஒன்று இருக்கு. நீ எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடி. அதுதான் உங்களுக்கு நல்லது. சாமி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் கட்டத்துக்கு தான், கட்டப்பாவுக்கு கிடையாது. ஆறு விரல் சங்கரா 5+1 அதிர்ஷ்டம். நைஸ் பனானாஸ். அண்ணே, பக்கத்துல ஆலியோட கடை இன்னும் திறக்கவே இல்லையே. அவன் காலி பண்ணிட்டு போயிட்டானே. எங்க போனான்னு தெரியுமா? நம்பர் ஏதாவது கொடுத்தானா? நம்பர்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஆனா போகும்போது செல்ஃபி எடுத்துட்டு போனான். அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுங்களேன். இல்லைங்க, ஃபோன் மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னு டெலீட் பண்ணிட்டேங்க. மாறாவது விரலுக்கு என்னாச்சு சார்? அவர் போட்டோ எங்க இருக்கு சார்? என்ன சார்? நீ இப்ப முகங்கள் இப்படி தானே வந்த? வேற வேற கூட இருக்கலாம் சார். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாதா? தட் இஸ் டிடெக்டிவ். ஆமா, அந்த போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நம்பர் 98407666. சன்னி போட்டோ முதல்ல அனுப்பு, சனி போட்டோ அப்புறம் அனுப்பு. சார் அனுப்பேன்டா அக்லி பாய். ஏன் சார் அவனை தர்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? அவன்கிட்ட ஒரு நல்ல குட்டியை பார்த்து ஆர்டர் பண்ணணும். டைனோசர் குட்டி. அவனுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கானே? இந்த தண்ணி கிண்ணி கஞ்சா குட்டி இந்த மாதிரி. அவன்கிட்ட எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு சார். ஆனா அவன் எல்லாத்தையும் ஓசிலே பண்ணுவான். ஓசிலேவா? அவன் காசு கொடுத்து போடுறதுனா பீடா மட்டும்தான், அதுவும் 420. 420 4+3 = 6. சார் 6. அதுவும் நம்ம லக்கி நம்பர் தான், பிடிச்சிடலாம். அண்ணே, தம்பி நல்லா பார்த்துக்குங்க, பெரிய ஐட்டக்காரன் வருவான். டேய், ஃபோட்டோ அனுப்பு. கிளம்பு கிளம்பு. ஏய், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். என்ன ஆண்டி பண்றீங்க? இந்த மீனை விற்க போறேன், அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எது? ஏய் கயல், கூடாத. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற? அந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு அதை பாரு, எவ்வளவு கியூட்டா வெள்ளையா இருக்குன்னு. ஓ அது வெள்ளையா இருக்கா? அப்ப அந்த ஷீலாவும் வெள்ளையா இருக்கா, இந்த ஃபிஷ்ஷும் வெள்ளையா இருக்கு. அப்ப நான் கருப்பா இருக்கேன், அதானே சொல்லி காமிக்கிறேன். ஐயோ அப்படி மீன் பண்ணல ஷீலு. மீனு என்ன சொன்ன? ஷீலுவா? எப்ப பார்த்தாலும் அந்த ஷீலா நினைப்பாவே இருப்பியா? சாரி. இது பாரு பாண்டி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில இந்த ஃபிஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, என்னமோ பண்ணி தொலை. புடி, செல்ஃபி எடுத்து உன்னை சேர்த்து வித்துக்கோ. என்ன மீனா டான்ஸ் கின்ஸ் ஆடுறாளா? இவ்வளவு கூட்டம் நிக்குது. யோ, எது வந்தாலும் கியூல நின்னு வாயா. தம்புடு, இது என்னோட வீடு. இருந்திரு போட்டோம். டெலிபோன் டவர் மாதிரி வளர்ந்திருக்க, சின்ன பசங்களை தள்ளி விட்டுட்டு கியூல பூரா பாக்குறியா? குங்ஃபு பேண்டா மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுற நீ? ஏய் மீனா, என்னதெல்லாம்? வா. எதுக்கு இவ்வளவு கூட்டம்? நம்ம கையில் இருக்கால, அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க கிட்டலாம் இது லக்கி ஃபிஷ், இது கிட்ட வேண்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அட நல்ல பிசினஸ் தானே, டிக்கெட் போட்டுடலாமா? விளையாடாத, முதல்ல இது என்னன்னு பாரு.
தற்செயலா நடக்கிறதெல்லாம் இந்த மீன் தான் பண்ணுதுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கா. கையல் இங்க வா. என்ன இத்தனை பேர் கூட்டிட்டு வந்திருக்க? இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். ஃபிஷ் கிட்ட ப்ரேயர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனா இதோட பவர்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் நீ என்ன ப்ரே பண்ணாலும் நடக்காது. என்ன ப்ரேயர் பண்ணாலும் நடக்காதா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நீ மட்டும் தனியாக வந்து ப்ரே பண்ணிக்கோ, சரியா? ஓகே அங்கிள். ஓகே வா. டேய் குங்ஃபு பாண்டா, என்ன என்னடா வேண்டிக்கிட்ட? எங்க ஸ்கூல்ல மலைன்னு சொல்லி ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க என் கூட மட்டும் தான் பேசணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். இப்பவே பிரேமமா ஓடுங்கடா வீட்டுக்கு. சீக்கிரம் வாங்கடா, அங்கிள் திட்டுவாரு. வாங்கடா போயிடலாம். ஏ பாண்டி, குழந்தைங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஒரு கவலையும் இல்லாம தற்செயலா நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு. ஹலோ மேடம், என்ன இதெல்லாம் தற்செயலா நடக்குதா? அப்படியே நடந்தாலும் ஒரு தடவை தான் நடக்கும். வேண்டதெல்லாம் கிடைச்சிடாதுமா. எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஏய், உள்ளுக்குள்ள எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு. ஏன்டா அவளை போய் ஏமாத்துற? நாங்க ஏமாத்துறேன். அவள் அதுக்கிட்டே வேண்டிகிட்டே நடக்குதுன்னு நினைக்கிறா. அதனால இந்த ஜன் நம்புறா. ஒரு கல்ல சாமி நம்பி வேண்டிக்கிறாங்கல்ல, வேண்டதில் சாமியை வந்து நிறைவேற்றுது. அது மாதிரி தான் இதுவும். அப்ப அந்த ஃபிஷ் கிட்ட போய் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கொடுக்குமா? சரி வேண்டிக்கோ. கையிலோட ஆசை நிறைவேற்றி வச்ச மாதிரியே இதையும் நிறைவேற்றி வைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பண்ணிடுவேன். சரி, அதென்ன கரெக்டாக 1 கோடி ரூபா கணக்கு? உனக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, என்ன? சரி ரைட். வேண்டவா? பார்க்கலாம். கோடி ரூபாய் கிடைக்கணும்னு வேண்டியிருக்கேன். வருதான்னு பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள வந்துச்சு 1 கோடி? எப்பா சூப்பர். ஹே, அது நான் ஆர்டர் பண்ண பீஸாடா. போ. யோ இரியா வரேன். யாரா நீங்க? கதவு மூடுறேன். ஏய், பீஸாக்காரனோட சண்டை போட்டுட்டு. ஏய் பாண்டி. கெத்தா அதில் உட்காந்து பேசுங்க. யோ யாரையா நீங்களா? உங்களுக்கு என்னையா வேணும்? எங்கடா எங்களோட பணம்? பணமா? எந்த பணம்? நீங்கள் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆட் கொடுக்குறியா? காத்திருந்தவன் பொண்டாட்டி நேற்று வந்தவன் லவட்டிட்டு போனது மாதிரி 4 கோடி லவட்டிட்டு போனான்னு பார்க்குறியா? அவனை சாவடிச்சிருவேன். ஏய், பணத்தை எங்க வச்சிருக்கிற? சொல்றானா? யோ சொன்னா நம்புங்கய்யா. நாங்களே வாடகை கூட கட்டுறதுக்கு வக்கில்லாமல் வீட்டை காலி பண்ணிடலான் இருக்கோம். லூஸ் மாதிரி எங்ககிட்ட வந்து 4 கோடி இங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஏங்க கரெக்டான நேரத்தை வந்துக்கிறோம். எல்லாம் காலி பண்ணி எஸ்ஸா இருப்பாங்க. யோ இது அந்த காலி இல்லையா? டேய் ஒழுங்கு மரியாதை பணம் எங்க இருக்குன்னு சொல்ல, ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிவிடுவேன். ஏங்க என்னங்க சும்மா பேசினேங்கிறீங்க? போட்டு போயிடலாங்க பேசுறேன். அண்ணா சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, எங்களை நம்புங்க. மறந்து போச்சா? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லை? சார் வேணாம் சார், எவனா அடிச்சு போட்டு போயிருக்கா சார். யாராவது காப்பாத்துங்க சார். நீங்க வாங்க சார்.
உங்களை அடிச்சு கேட்பாங்க, ஒத்தச்சம் கேட்பாங்க. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. புரியல சார். சார் ஒண்ணுமே கேட்கல சார். மூச்சு. சார் சார் தம்பி, அந்த வார்டு பாய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். சொல்லு, அந்த பணத்தெல்லாம் எங்கே மறைச்சி வச்சிருக்கிறீங்க? இங்கே பாருங்க, அந்த ஆம்புலன்ஸில் நாங்கள் 2 பேர் கூட போனது உண்மைதான். ஆனால் பணத்தை பற்றிலாம் அவன் வந்து சொல்லவே இல்லை. என்ன சாவர நேரத்தில் காதில் வச்சு நல்லா வாசிச்சானா? ஏங்க இவன் இப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. நமக்குலாம் அது யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. பெருசு அந்த கத்தி கொடு. நான் இன்னைக்கு அர்த்தம் போட்டுறேன். வேணா உனக்கு எனக்கும் ஒரு டீலு. பணம் எங்கே இருக்குன்னு சொன்னீன்னா 4 கோடியில் 1 கோடி உனக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் லைஃப்பில் எவனுக்கும் அடிக்காது. 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா யோசிங்க. ஓகே? சார், மீன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். சூப்பர்டா. மீன் எங்கன்னு சொல்லு, தூக்கணும்னு சேர்த்து தூக்குறேன். சார், இப்போதைக்கு மீன் இருக்கிற திசை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் கிட்ட நெருங்கல சார். அவசரப்பட்ட தப்பா போயிடும் சார். என்ன ஒரு அப்டேஷன் போடா. மீன் எங்கன்னு கண்டுபிடி. அவனையும் தூக்குவேன். ஏதாவது பிரச்சனை வந்து வையேன், அவன் கழுத்தியா இருப்பேன். மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். ஏய், ஏன் நைட் ஏன்டா போட்டுருக்க? வரும்போது ட்ரெஸ் எடுத்துன்னு வரல. இங்கே தங்க போகிறோன்னு தெரியாதுல்ல. காசை கொடுத்துருந்தா போயிருந்துருப்போம். ஷோ. ஆனால் ஒன்று, அவருக்கு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஏய், முதல்ல நைட்டியா கைட்டு. ஐயோ சிஸ்டர், கைட்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் நாளைக்கு துவைச்சு கொடுத்துட்றேன். ஓகே? ஏய் பாண்டி. பாண்டி. ஏய் வெளிய வாடா. ஏய் சி. நிம்மதியா போக விட மாட்டாளே. என்ன வேணும்? அந்த எரும மாடு பன்னிக்குட்டிக்கு பாவட மாட்டின மாதிரி நீ வாய் கொடுத்த நைட்டியை போட்டுருக்காண்டா. உனக்கு தான் நைட்டி பிடிக்கலன்னு சொன்னேன். வீடு அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனே போட்டுக்கிட்டோம். சிஸ்டர், ஸ்ட்ராங்காகவே இல்லையே. ஏய், அவனுக்கு பிடிச்சதா எது வேணா மாட்டிப்பானா? நல்லா விளக்க பிடிச்சி ரத்த வர அளவுக்கு தேதேன்னு தேய்ச்சிட்டோம். அதான் பூதங்களாம் வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஹலோ. எஸ். ஓகே ஓகே சார். சார், கண்ணித்தீவு மட்டும் ஃபஸ்ட்டு கண்ணித்து சுமாரா. ஹலோ 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 ஹலோ, என்ன எங்கே போகிறீங்க? இன்டர்வியூக்கு. எங்கே வேணாலும் போ, ஆனால் எங்கே போனாலும் நீ இவங்க கூட தான் போகணும். இவங்க கூட மட்டும்தான் போகணும். புருஷன் கூட தான் போகணும்னு நினச்சின்னா இன்டர்வியூ மறந்து. என்னடா பார்க்குற? போய் உப்புமா கிண்டு. போடா போடா. ஏய் உட்கார். சொன்ன ஒன்றா ஓடுறேன். அவளை இன்டர்வியூக்கு அனுப்புறது, அவள் 4 காசு சம்பாரிச்சு நம்ம 3 பேரை உட்காரிச்சு சோறு போடுவாங்கிறதுக்கெலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான ஆளுங்கன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான். கண்டிப்பாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவா. பராக்கு பார்த்து கோட்டை விட்டுறது. போடா, உன்னை பற்றி தெரியாது எனக்கு. ஏ பொறுக்கி, எங்கடா பாக்குற? மீன் தாங்க பார்த்துருந்தேன். என்ன மீனுங்க அது? கோல்டு ஃபிஷ்ஷா? பாக்குறதையும் பார்த்துட்டு கேள்வி வேறையா? அடி தலையை திருப்பிடுவேன். பார்த்துங்க, மீன் துள்ளுது. இதுக்காகவே வருதுங்க. சிஸ்டர், ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும். ரொம்ப முக்கியம். ஏய், இதெல்லாம் ஒரு குழப்படம். சார், மீன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், அதான் சொல்லிட்டு இருந்தேன்.
போய் எந்த டாக்னு பாரியா ஏய் போய் பாருண்ணா. போகிறோம்பா. நீ ஏன்பா டாக் மாதிரி கத்துற? ஆ தம்பி டாக் இல்லை, கேட்டு கேட்டு. மியாவ். ஏய் கேட்டு எப்படி அவ்வளோ மேலே வரும்? நல்லா பாரு. டக்குன்னு டாக் போட்டோம். நம்பிக்கைலாம் நீயே வந்து பாரு. யோ அது கீழ் வீட்டு பொண்ணு கையில தான் இருக்கும். போய் கதவு தரங்க, கடிச்சிட மாட்டா. ஆ திறந்து விடியா. சரி. அச்சோ சாரி அங்கிள். பாண்டியன் அங்கிள் நினைச்சு உங்க மேல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அறிவில்லை உனக்கு? பிள்ளைய பெற்றுக்குன்னா பிசாசை பெற்று வச்சுது. உன்னையெல்லாம் எப்படி தான் வீட்டில் வச்சுருக்காங்களோ? உங்களே வீட்டில் வச்சிருக்கும் போது என்ன வீட்டில் வைக்க மாட்டாங்களா அங்கிள்? தள்ளுங்க அங்கிள். பிள்ளையாடா அது குட்டி சாத்தம். அந்த அங்கிளை வீட்டில் வச்சதே தப்புன்னு நினச்சேன். அங்கிள் யார் அந்த நியூ அங்கிள்ஸ்? பயங்கரமா இருக்காங்க. இவனுங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுமா. அப்புறம் ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்காங்க? அவனுக்கு முகரே அப்படிதான். சரி நீ சொல்லு, இப்போ எதுக்கு இங்கே வந்த? அப்பார்ட்மெண்ட்ல ஹோலி செலிப்ரேட் பண்றோம், அதான் உங்களையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஆண்டி வர்றதுக்கு ஈவினிங் ஆகும், நீ போய் செலிப்ரேட் பண்ணுறியா? சரி ஓகே அங்கிள், அப்ப நான் போறேன். சரி பாய். ஹைஃபை கொடு. ஏங்க டே உடனே இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ பணம் இருக்கிற இடத்த எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், போடுற மாட்டை புண்ணாக்கு போட்டு தான் கறக்கணும். ஏய் புரியலையே? அடிக்க வேண்டியது அடித்தா அவனே எல்லாம் உண்மையும் வளரிடுவான். எனக்கு பீரு இன்னைக்கு போட்டலாமா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுங்க என்னமோ வீட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் குடிக்க போறியா? கத்துவேன்னு பார்த்தா கூட சேர்ந்து கூத்தடிக்க போறியா? இங்கே பாரு, பணம் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கு முதல்ல அவங்களோட கலக்கணும், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நடிக்கணும். இதுதான் சரியான சான்ஸ். போதை மட்டும் தலைக்கேறிச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அதை உளறிடுவானுங்க. ஹேய் செம்ம ஐடியா. ஆரம்பிப்பா. நீங்கள் நம்ம கெஸ்ட்டு, நீங்களே ஆரம்பிங்க. பாண்டிக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிங்கன்னா அதே மாதிரி பண்ணிடுவார். சரக்கு போடுறதும் சாரி பெருசு, சரக்கு போடுறது எப்பவுமே மற்றவங்கள பார்த்து கற்றுக்கூடாது, நாமளே போட்டு தான் கற்றுக்கணும். சரியா? எடுத்து போடுப்பா. இந்தா இடிச்சு. சியர்ஸ். சியர்ஸ். மகிழ்ச்சி. பாண்டியா என்ன பாஸ்? ஒரு மேட்ரு சொல்கிறேன், கேட்குறியா? அதுதான் வெயிட் பண்ணுறேன். மீனாலையும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, நம்மளாலையும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. சிஸ்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆம்லெட்ஸ் கிடைக்குமா? ஆம்லெட்ஸா? எஸ். என்னடா ஆம்லெட்ஸ்? எனக்கு மட்டும் கேட்டா ஆம்லெட், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கேட்டா ஆம்லெட்ஸ். லெட்ஸ் கோ. ஐயோ ஆண்டவா, என்னை மட்டும் மன்னிச்சிருப்பா. குடிக்கிறதோட நடிக்கிறது ரொம்ப கொடுமை சாமி. கெட்டு போன முட்டையா போடும், சாப்பிட்டு நல்லா புடுங்கட்டும். பாண்டியா, என்னடா ப்ரோ? நீ சரக்கடி உன் பொண்டாட்டி பிடிக்கலையா? மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு. இது வேற கேட்டுற போகிறா. அவளுக்கு அவளையும் சரக்கடி கூப்பிடணுங்கிற கேனில் இருக்கா. உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆனதே பப்பில் தான். லவ் மேரேஜா? சூப்பருங்க. ஒரு பொண்ணும் பையனும் மனசை திறந்து பேசுறதுக்கு அதை விட சூப்பர் லைசன் எதுவுமே கிடையாது. சிஸ்டர் ஆம்லெட் ரெடியா? சிஸ்டர் ஆம்லெட் பெப்பர் தூக்கலா போடுங்க. இதையும் ஊற்றிடும், தெரியவா போதும். சிஸ்டர் ஆம்லெட் சூப்பர். கண்ணே, எனக்கு ஒரு ஆம்லெட்டு ரீஃபில் பண்ண முடியுமா? இதை பாருங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ஆம்லெட் சொன்னால் நீங்கள் நல்லா குடிச்சு மட்டையை நீங்கள் ஆம்லெட் போட்டால் தான் உண்டு. வீட்டில் முட்டைலாம் காலி. மனுஷனுங்க சிஸ்டர் பெருசு அப்படிதான். உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சீக்கிரம் வந்து தொலை. பெருசு என்னன்னு பார்த்துக்க. வேறு பீரோ ஒன்னாயிட்டு. இப்போ உங்கள் அக்கா இருந்ததுன்னு வச்சுக்கேன். ஓகே ஒழுங்கா சொல்லியா? அவன் தப்பாக நினைக்க போகிறான். அவன் இதை தந்து எங்கேயும் வாழ்ந்துறீங்க?
இவ்வளோ கலரை கொட்டி வச்சுக்கிறான், தீச்சு வேற வச்சுக்கிறான். என்ன இருந்தாலும் அண்ணன் கை பக்கம் வருமாடா? என்ன பாக்குறான் உங்கள் கைப்பக்குவமா? கோயம்புத்தூரில் ரேடி ஹோட்டல்லாம் தெரியாதால இருக்க முடியாது. அங்கே தான் 4 பேரும் வேலை செஞ்சோம். அங்கே விட்டு கிண்டுவா இருப்பார். ஐயோ, அந்த கடாயிலே மீசி கூடாது பெருசு. நான் அப்படியே புரோட்டா காற்றுலேயே வீசுவேன். அடிச்சோம், ஒன்றாதான் அடித்தோம், பல இடத்துல அடித்தோம், சரக்குல பொல்ல அடித்தோம். அந்த கெண்டைக்கிறனை அந்த கெண்டை பையன் தான் எங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு ஓடினவனை பிடிக்கலான்னு விரட்டினா அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன நாய் உன் காதில் உண்மையை சொல்லிட்டான். சரி, நீ தான் உண்மையை சொல்லணும்னு உங்களை வந்து கொடுத்தா நாங்கள் உண்மையை சொல்லி அதை நீயும் கேட்காம மட்டையாகி யோ, என்னதான் உன் கணக்கு? நானும் ரொம்ப நாளா பார்த்துனுக்கிறேன், பீடாவை பார்த்துனே இருக்கிறேன். எப்பதான் வாங்கி போட போறா? என்னை பார்த்துருக்கீங்க? ஆமா. இதே கெட்டப்பில் வேற ஒரு கெட்டப்பில்? ஓ, எந்த கெட்டப்பும் ஒர்க் அவுட் ஆகுது போல. நான் என்னைக்கு அந்த பீடா போடுறேன்னு பார்க்கணும், அன்னைக்கு தான் நானும் பீடா போடுவேன். கன்ஃபியூஸா இருக்கே. தம்பி ஒரு 420 கொடுப்பா. சரிங்கண்ணா. எஸ். நீ ஆளி தானே? ஆமா. நீ நானும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில் ஒண்ணா உட்காந்து படிச்சு ஒரே டீச்சரை சைட் அடிச்சு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். நீ யாரு? என்ன எதுக்கு தேடிட்டு இருக்க? நான் ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா? டிடெக்டிவ்னா போலீஸ் மாதிரி. கேள்விப்பட்டிருப்பியே? இல்ல, இப்போ என்னதுக்கு? பரவாயில்ல விடு. என்ன கேள்விப்பட்டதில்ல, இதை பார்த்துருப்பியே? இது வாஸ்து மீன். இதை பத்தி எதுக்கு கேட்குறீங்க? நீ மீனெல்லாம் இல்லீகலா செகண்ட் ஹேண்டில் வாங்கி கம்மி விலைக்கு விற்கிறதா தண்ணி லாரி இன்ஃபார்மர் சொன்னானே. சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். ஒரு முறை ஒரு லாரி டிரைவர் இந்த மீன் எடுத்துட்டு என்கிட்ட வந்தான் சார். அவனுக்கு என்ன பண கஷ்டமோ தெரியல சார். 5000க்கு நான் வாங்கினேன், அதை அப்படியே 50000க்கு நான் வித்துட்டேன் சார். சரி, நீ யார்கிட்ட வித்த? அவன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடு. சார், ஒரு பொண்ணுகிட்ட தான் அந்த மீன் வித்தேன். அந்த பொண்ணோட பேரு பில்ல இருக்கு. நான் வேணா பார்த்து சொல்றேன் சார். மீஞ்சூர் வஞ்சரம் தெரியுமா சார்? அப்படி ஒரு மீன் இருக்கா? கொடுங்க சார், அதையும் வித்துடலாம். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சார். முட்டாள், மீஞ்சூர் வஞ்சரங்கிறது மீன் இல்லடா. அவன் ஒரு பெரிய ரவுடி. ரவுடியா? என்ன சார் சொல்றீங்க? சத்தமே இல்லாம பல சில கொலைகளை பண்ணவன். நீ வித்ததே அவனோட மீன் தான்டா. நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அவன் நம்ம தான். நீ இந்த மீனை மட்டும் பிடிச்சி கொடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் அவன்கிட்ட வாங்கி தரேன். இந்த டீல் நல்லா இருக்க. Almost upended him. That's a good ball. Oh, bit of a yes and no. உன்னை இங்க சொன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இன்னைக்கு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் பேங்க் பண்ணலான்னு வந்தா நீ இப்படி விரட்டுற. இதுக்கு மீனா ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. இது பேங்க் பண்ண போறியா? ஏய், நீ இப்ப தரையில இறக்குன? ஏர் ஹோஸ்டஸ்னா மேலே அவ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சும்மா தொன்னு பேசாத, மேட்சை பாரு. ஏய், இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க நிலைமை சரியில்லை, நீ வேற எங்கேயாவது போய் மேட்ச் பாரு. நான் எவ்வளோ ஜாலியா உங்க கூட மேட்ச் பார்க்கலான்னு வந்தேன். எப்படி விரட்டுறான் பாருங்க. ஏய், ஏன்டா வீடு தேடி மேட்ச் பார்க்க வந்த குழந்தை ஏன்டா அப்படி விரட்டுற? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உங்களையும் மனசை முழுசா தெரிஞ்சவங்க யாரும் அப்படி பேச மாட்டாங்க. நீ எங்கே இருக்கன்னு? ஷக்கீலா, ஷீலா, நீங்கள் ஆசைப்பட்டபடி இங்கேயே பேசி பாருங்க. நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். ஓ காட், ஈஸி கேட்ச். கைக்கு வந்த பாலை எப்படி மிஸ் பண்றான் பாருங்க. ஆமாங்க, வேஸ்ட்டுங்க. என் கைக்கு மட்டும் பால் வந்துச்சு வச்சுங்களேன், அப்படியே பிடிச்சிருவாங்க. நாங்கள் பிடிக்க மாட்டோமா? தம்பி, நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நீ இதை பிடிச்சி நடந்து வந்த ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா அங்கிள்? ஏய், ஹலோ, யார் டிவி ஆஃப் பண்ணது? அவர்கிட்ட சொல்லுங்க, அடிக்கடி ரிமோட் யூஸ் பண்ணா கெட்டு போயிடும். ஒரு முடிஞ்சா ரிமோட் இருக்கிற மாதிரி, அது வேஸ்ட் ரிமோட்டு. இதில் மாற்றுங்க. இந்த பார், ரன் ரேட்டு, ஆர்டர் ஸ்டைல், இதை வச்சு யார் வின் பண்ணுவாங்க சொல்லு பாருங்க. 3 into 4 34, 2 into 8 28, 3 into 6 36. அப்படி பார்த்தா இன்னைக்கு மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்கும். என்னங்க அல்ஜிப்ரா கணக்கெல்லாம் சொல்லிக்கிறீங்க? என்ன
அல்ஜிப்ரா மூடி டிவி பாரு. சரி 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 சரி. Great run chase. Great contest. Bat, the ball. Should be good fun. ஏய் பாப்பா என்னடா பண்ணீங்க? என்ன பண்ண விட்டா? ஹே லக்கி ஃபிஷ், உன் பவரை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்தியாவை வின் பண்ணுவை ப்ளீஸ். ஐயோ அடுத்து என்ன ஆகும்னு தெரியலையே. மாமா உட்காருமா. அது சரி, மீன் என்ன சாமியா? அத்தை போய் வேணும் வந்துக்கிறேன். வேண்டாம் எல்லாம் நடந்துருமா? ஒருத்தருக்கு ஒரு சென்டிமெண்ட். என் ஃப்ரெண்ட் டெடி பேர் கட்டி பிடிச்சிட்டே மேட்ச் பார்த்தா இந்தியா ஜெயிக்கும் நம்புவா. எங்கள் ஏரியாவில் கூட என்ன டெடி பேர் தான் கூப்பிடுவாங்க. ஏய் என்ன பொங்கிடுச்சு. ஐயா ஹலோ, ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடாது. சம்டைம்ஸ் ரிவர்ஸில் கூட நடக்கும். ஃபீல் பண்ணாமல் போய் படுங்க. பாய். ஏங்க பாய்டா. நேரத்தில் எப்படிங்க தனியாக போவீங்க? தங்கிட்டு காலைல போங்க. அதெல்லாம் பார்த்து போய்க்குவா. ஃபுட்பால் மேட்ச் இருக்குதுங்க. ஹே மீனா, அறிவில்லை உனக்கு? அந்த ஷீலா வாசலோட பேச என்ன பண்ணி தானே அவளை கிளப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ என்னைக்கு ஏன் பேச்சு கேட்டிருக்கா? அதான் போனா போட்டுன்னு விட்டேன். தேவையில்லாமல் நம்மளே பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டோம். அந்த க்ளூவை முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா அவனுக்கு அப்போவே கிளம்பியிருப்பானுங்க. மீனுக்கு சக்தி இருக்குது, மண்ணாங்கட்டி இருக்குன்னு குழந்தை மாதிரி நம்பிக்கிட்டு நல்லா மாட்டிட்டோம். அங்கே என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்கணும்ல. மீனுக்கு அவளை பிடிச்சிருக்காது, அதான் வேணது எதுவுமே நடந்திருக்காது. சரி, நம்ம என்ன ஒன்று பண்ணலாமா? அவங்க 3 பேருமே செத்து போகணும்னு வேண்டிக்கலாமா? ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு மீனா. சீரியஸாகவே இதெல்லாம் உண்மை நம்புறியா? அந்த குரங்கு மூஞ்சிகளை பார்த்தாலே வச்சு நல்லா செய்யலான் இருக்குது. இது பார், உன் டென்ஷன் அடங்குறதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணு. வச்சு நல்லா குத்துனா கரெக்டாக இருக்கும். ஏய் அந்த அளவுக்கு அவனுக்கு கோவலடி, வேணா பேசி தீர்த்துக்கலாம். உன் கோவம்லாம் இது மேலே காட்டு. ஓகே, நல்லா இப்படி பண்ணி கிழிச்சிட்டு நல்ல உன் கோவம்லாம் போயிடும் பாண்டி. ட்ரை. உன் வெறியெல்லாம் அடங்குற வரைக்கும் குத்து. நல்லா குத்து குத்து, நல்லா ஃபோர்ஸா குத்து குத்து, நல்லா குத்து. வெறியெல்லாம் போற மாதிரி குத்து பாண்டி. நல்லா குத்து. உன் கோவம் எனக்கு இன்னும் வெறி அடங்கல. அது குடியா? என்ன இது உண்மை மாதிரி நட்டுக்குச்சு?